ஹாய் காய்ஸ், ஒரு சுவையான இறால் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இறாலை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகா ஒரு 4, முந்திரி பருப்பு ஒரு 6, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, இதை எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கிடலாம். மிளகா, புளி, முந்திரியோட இந்த 4 பல்லு பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிறேங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஃபுல்லாக நெய்யில் தான் நம்ம பொரிக்கணும். இந்த இறாலை நல்லா நெய் ஊற்றிக்கிறோங்க. ரொம்பவும்னா மொறுமொறுட்டு கருகு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அங்கிட்டு ஒரு திருப்பு இங்கிட்டு ஒரு திருப்பு அப்படியே வெந்துடும். ஏன்னா இறால் ரொம்ப வெந்துட்டா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் லேசாகத்தான் நம்ம பொரிக்கணும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பிக்கிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்ததை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட முடியல, அதனால 2 தான் போடுறேன். இப்போ இந்த பொரிச்சது கூடயே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து, ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துருவேன். போட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துறது வரைக்கும் கொஞ்சம் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டுருங்க. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிடலாம். இப்போ இறால்லையும் உப்பு சேர்க்கலை, அதனால இந்த மசாலா கிரேவியோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேருங்க. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறால் பொரிச்சு வச்சுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நம்ம நெய்யில் செஞ்சால் தான் நல்லா அரைக்கும் இந்த டிஷ்ஷு. நம்ம எப்போதும் இஞ்சி பூண்டு போட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இப்படி போட்டு தான் செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி நீங்கள் செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அதையும் அப்படியே லேசாக அப்படியே மேலே தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் வேக விட்டால் போதும். சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இந்த மாதிரி கிரேவி வச்சிடலாம். நல்லா அந்த கிரேவி இறாலோட அப்படியே நல்லா ஜெல்லாயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடுத்த இறால் வாங்கினா வீட்டில் பிள்ளைங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் இந்த மாதிரியே செய்ய சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.